யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன வசனத்தை கீழ்ப்படிந்து ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள் நாட்டிலையும் நாம் ஆண்டோடைய நற்செய்தியை அறிவிக்கிறோம். சுமார் 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் தங்கியிருந்து நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம். இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுடைய விளைவாக சுமார் 5950 பேர் இதுவரையிலும் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தங்களை அறிக்கையிட்டிருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் சுமார் 350 பேர் திருமுழுக்கு மூலம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே நம்முடைய பாரத தேசத்தில் இதுவரையிலையும் சுமார் 570 கிராமங்களில் திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். 33 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக இன்னும் ஒரு 15 இடங்களில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 85 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு இடங்களை தெரிந்தெடுத்து அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேசம் எங்கிலேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிற ஒரு காலம். ஆங்காங்கே மிஷனரிகளுக்கான பயிற்சிகளை நடத்தி இன்னும் தரமான மிஷனரிகளை தெரிந்தெடுக்கிறதற்காக இந்த பயிற்சிகளை ஒழுங்கு செய்கிறோம். அருமையானவர்களே, இந்த சீசத்துவ பயிற்சி முகாமில் வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி சுமார் 320 பேர் தங்களுடைய அப்ளிகேஷன்ஸை கொடுத்து காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் நாம் இன்னும் அதிகமான மிஷனரிகளை அனுப்ப அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் செய்ய முடியும். ஆயத்தமாக இருக்கிறவர்களை அனுப்புகிற பணியிலையும் நாம் எல்லாரும் ஈடுபட வேண்டும். பவுல் சொல்லும்போது, பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அருமையானவர்களே, பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தால் தான் கேள்விப்படுவார்கள், கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தால் தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்வார்கள். இந்த கடைசி காலங்களில் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை நிறைவேறுவதற்கு நாம் வேகமாக நம்மை அர்ப்பணிக்கிறதோடு நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த நற்செய்தி பணியில் ஈடுபட வேண்டும். நம்பிக்கை தொலைக்காட்சியில் இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் மாலை 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் கேளுங்கள், மற்றவரிடத்திலையும் கேட்கறதுக்கு உற்சாகப்படுத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை நம்முடைய தேசத்தில் நிறைவேறாத கட்டளை. அருமையானவர்களே, இன்னும் நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. நம்முடைய தேசத்தில் சுமார் 6144 ஜாதிகள், 2700க்கும் அதிகமான மொழிகளை பேசுகிறார்கள். விதவிதமான கலாச்சாரம், விதவிதமான ஐதீகங்கள், ஆராதனை முறைமைகள். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே வாஞ்சை, நாங்கள் எப்படியாயிலும் சொர்க்கம் போக வேண்டும். ஆகவே சொர்க்கம் போவதற்கான பாதைகளை யார் சொன்னாலும் நம்பி அந்தந்த ரூட்லெல்லாம் போய் கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தேசத்து மக்கள். ஆனால் இயேசு தெளிவாக சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி யோவான் 14:6 நம்ம எல்லாருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமமே இல்லை என்பதை அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தவர்களுக்கு சரியான பாதைகளை காட்ட வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த பொறுப்பு. அருமையானவர்களே, போன வாரத்தில் அருமையானவர்களே நாங்கள் பூட்டான் போயிருந்தோம். பார்த்துக்குங்க, பூட்டானில் அருமையானவர்களே 1679 போர்த்துகீசியர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அதான் அவங்க தான் முதல் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்னைக்கு வரையிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சபை என்று அங்கு எங்கேயுமே கிடையாது. ஆலயம் கட்டுவதற்கு அனுமதியும் கிடையாது. என்றாலும் 1% குறைவான மக்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள்.
அருமையானவர்களே, அதில் நாங்கள் சாம்சி என்கிற மாவட்டத்தில் சென்று லேகா நகர் என்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு சிறு மீட்டிங் ஒழுங்கு பண்ணியிருந்தோம் ஒரு வீட்டில். அருமையானவர்களே, அந்த மீட்டிங்கில் வந்து பங்கு பெற்றவர்கள் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி எந்த விதமான விடுதலை இல்லாத ஜனங்கள் இந்த இடத்துல இப்படி ஜனங்கள் வெகுவாக தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே என்று பார்த்து சொல்லும்போது தான் அவங்களுடைய சாட்சியம் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை நல்லவராக வாழ்வில் ருசி பார்த்தவர்கள். அருமையானவர்களே, வில்லியம் கேரி என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் சாதாரண பழைய செருப்புகளை அவர் கிளீன் பண்ணி அதை தைக்கிற ஒரு தொழில் செய்து கொண்டது என்றாலும் தன்னுடைய இந்த குடிசையில் இந்தியா படத்தை வைத்து, ஆண்டவரே இந்த இந்தியர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் டெய்லி ஜெபம் பண்ணுவாராம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நரகங்கிறது அது மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது பிசாசின் தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அங்கே ஒரு இந்தியர்கள் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக வந்தார். சீகன் பால்கு இந்தியாவுக்கு என்னை அனுப்பும் ஆண்டவரே, இந்திய மக்களுக்கு நல்ல பாதைகளை நான் காட்ட வேண்டும் என்று அவரும் புராட்டஸ்டன்ட் மிஷினரியாக நம்முடைய பாரத தேசத்திற்கு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி வெளிநாட்டினவர்கள் நம்முடைய தேசத்துக்கு வந்து ஆரம்பத்தில் நற்செய்தியை சொன்னாலும் 1ஆம் நூற்றாண்டிலே தோமா என்பவர் மூலம் நம்முடைய தேசத்துக்கு சுவிசேஷம் வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு வரையும் வைராக்கியத்தோடு தூண்களாக தேவநாம மகிமைக்கு என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த மிஷினரி பணியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஈடுபடுவதற்கு அழைப்பு கொடுக்கிறார். கீழ்ப்படியுங்கள். உலக அளவிலேயே 2% பணங்கள் மாத்திரம்தான் மிஷினரி பணிகளுக்குன்னு சொல்லி செலவு செய்யப்படுது. மீதி 98% பணங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா மிஷினரி ஊழியங்களிலே நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி. அருமையானவர்களே, கடந்த நாளில் நாங்கள் உத்தரகாண்டில் 3 பேருக்கு பேப்டிசம் கொடுத்தோம். அருமையானவர்களே, வெஸ்ட் பெங்காலில் 3 பேருக்கு பேப்டிசம் கொடுத்தோம். அருமையானவர்களே, கடினமான ஒரு காலம் இது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்றாலும் இந்த காலகட்டங்களிலேயும் ஆங்காங்கே பேப்டிசம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதில் வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆத்மாதாய பணியில் உங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு என்று சொல்லி கொடுக்கிற காணிக்கை NGPM அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதில் தேவை என்றால் உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளுக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 421780 20691, IFSC கோட் SPIN 0061761. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM சவுத் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 0886073000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட இந்தியர்களுக்கு இரட்சகர் தேவை, இந்தியர்களுக்குன்னு சொல்கிறத விட மனிதர்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்கிற செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் ஒவ்வொரு ஜனங்களும் நடையாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்களுக்கு ஒரு மீட்பு தேவை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, சேற்றில் விழுந்து அழிந்து போகிற ஒருவன் அவனாகவே எந்திரிக்க முடியாது. அவனை தூக்கி விடுவதற்கு யாராவது ஒருவர் கரம் கொடுத்தால் மாத்திரம்தான் அவன் எழுந்திருக்க முடியும். அருமையானவர்களே, சில நல்ல திறமையான நீச்சல் வீரர்கள் கூட அந்த நீர் குமிழின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த குமிழில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதில் அப்படியே இழுத்து அவரை கொன்று போட்டுரும். பார்த்துக்குங்க. ஆனால் அந்த நேரத்தில் திறமையான ஒருவர் கை கொடுத்தாச்சுன்னா அந்த கையை பிடித்து அவனால் எளிதாக மேலே வர முடியும். அருமையானவர்களே, இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். அருமையானவர்களே, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி இயேசு
ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாரும் வாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பாரம், ஒரு ஒரு சுமை, நம்ம அறியாமலேயே ஒரு துக்கம் அழுத்தி கொண்டிருக்கிறது. இதில் இருந்து ஒரு விடுதலை வேணும்னா மீட்பர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நம்மிலே பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நல்ல போதகங்கள், அதாவது வசனத்தை பிரசங்கம் செய்ய வேற பணியில் இருக்கிறோம். இப்படி பலவித காரியங்களில் இருந்தாலும் இன்னும் ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதபடி ஒரு சிலர் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஈவான் ராபர்ட்ஸ் என்பவர் ஆலயத்தில் போதகருக்கு மிகவும் பிடித்த ஒரு நண்பர். எல்லா காரியத்தையும் செய்வார். ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து எந்த வீட்டில் பிரச்சனைனாலும் அந்த வீட்டில் போய் ஜோமனை போவார். ஆனால் அவருடைய தாயார் ஈவான் ராபர்ட்ஸுக்காக சுமார் 13 ஆண்டு காலம் ஜோமனி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஆலய ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு சிறு பெண் அவரை பார்த்து கேட்குறார், ஈவான், நீ ஏன் இயேசுவை நேசிப்பதில்லை? இந்த கேள்வி அவரை அதிகமாக உடைத்து விட்டது. வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா, ஒரு பிள்ளை இப்படி என்கிட்ட கேட்டான்னு சொன்ன உடனே ஈவான்ஸ் அம்மா சொல்கிறாங்க, மகனே, நீ ரட்சிக்கப்படணுன்ட்டு 13 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்தவத்தில் நிக்கோதேமு ஒரு பெரிய மத போதகர். அவர் கேட்குறாரு, நான் மறுபடியும் பிறக்கணுமான்னு சொல்லி கேட்குறாரு. அருமையானவர்களே, வாரத்தில் 4 நாள் உபவாசம் கூட இருப்பாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, எல்லா கோயில் காரியங்களும் ஈடுபடுவாங்க. அதனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வைத்திருக்கிறனால ஒருவன் கிறிஸ்தவரும் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் சாமுவேல் அப்படின்னு சொல்லி, அது ஒரு கிறிஸ்டின் பேர் தான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா தொழுகைக்கும் போவார், கயிறுலேருந்து எல்லாம் கட்டியிருப்பார், வித்தியாசமே இருக்காது. அவர் பிறந்தது வந்து ஒரு கிறிஸ்தவமாக பிறந்திருக்காரு. அப்புறம் கல்யாணம், வளர்ந்த முறை எல்லாமே வேறு முறை. ஆகவே அவருக்கு அது பேர் மட்டும்தான் சாமுவேல். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, அதனால் அவர் கிறிஸ்தவர் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றவர் தான் கிறிஸ்தவர்கள். ஈவான் அன்னைக்கு ராத்திரி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுறாரு. விடியற்கால 5 மணிக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறார். தன்னை அறியாமலேயே தன்னுடைய பாவங்களை அறிக்கை எடுகிறார். கொஞ்ச நேரத்தில் இனம் தரக்கூடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி அவரை நிரப்புகிறது. இந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியல. அவங்க அம்மாட்ட சொல்ல, அம்மா, இயேசு என்னை நிறைக்க ஆரம்பித்திருக்கிறார், ஒரு வல்லமை தந்திருக்கிறார், ஏல உலகத்தையே மாற்றிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, மகனே, இயேசு உனக்குள்ளாய் வந்து விட்டார் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, சில நாட்கள் கழித்து போதகர்கிட்ட கேட்குறாரு, ஐயா, நான் நம்ம கோயிலில் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு பிரசங்க வாய்ப்பை தாருங்கன்னு சொல்லி பாஸ்டர் சொல்கிறாரு, தம்பி, நம்முடைய பிலாசாபி படி 40 இயர்ஸ்க்கு அபோவ் தான் பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதனால் நீ ஒன்று பண்ணு, இன்றைக்கு ஈவான் ஆராதனை முடிந்த பின்பு எல்லார் மத்தியிலையும் சாட்சியை பகிர்ந்து கொள்வான்னு சொல்லி நான் அறிவிப்பு கொடுத்துட்றேன், நீ அதில் உன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லி. அருமையானவர்களே, சபையார் எல்லாரும் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். ஈவான் ராபர்ட்ஸ் 3 தலைப்புகளிலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அதில் ஒன்று, தெரிந்தோ தெரியாமலேயோ பாவம் செய்திருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிட உதவி செய்யும். 2வது, வேதம் வாசிக்கும் போதும் ஜெபம் பண்ணும்போதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எனக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். 3வது, மற்றவர்களுக்கு இடையூறு உண்டாக்கக்கூடிய விதத்தில், இல்லையென்றால் இரட்டையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் அதை சரி செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி 3 குறிப்புகளை வச்சு அவர் அன்னைக்கு அவர் மத்தியில் சாட்சி சொல்லும்போது சபையார் எல்லாரும் கீழ்ப்படிதலோடு அன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, உலக அளவில் ஈவான் ராபர்ட்ஸ் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். ஒரு முறை அவர் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேச வரணும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார். வேகமாக மேடைக்கு போன உடனே சபையாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ ஒரு அம்மா எழும்பி சொல்கிறாங்க, ஈவான்ஸ், நாங்கள் யாருமே நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணலை, எங்களுடைய ஜெபம்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரணும், எங்களுக்கு உணர்வு தரணும், நாங்கள் எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து போனோம், இதுதான் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அளவுக்கு தேவனால் மகிமையாய் பயன்படுத்தப்பட்டார் ஈவான் ராபர்ட்ஸ். என் அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு என்கிற நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம் தேவை. அருமையானவர்களே, 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 8, 9 வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நமக்கு பாவம் இல்லை என்பவையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இயேசு கிறிஸ்து எல்லா அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்கவராக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ரட்சிப்பின் நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம் தேவை. ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வாழ்க்கை என்பது தேவனை கண்டுகொள்வதற்கு,
வாழ்க்கை என்பது தேவனை அனுபவிக்கிறதற்கு. அருமையானவர்களே, உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறியும் அறிவு இருந்தால் மாத்திரம்தான் ஒரு அனுபவம் இனிமையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த அனுபவம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த அனுபவம் நமக்கு இருக்காங்கிறத யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் ஒரு மார்க்க வெறியில், அருமையானவர்களே, யார் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அடித்து அவரை ஜெயிலில் போட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை மறுதளிக்கும்படி நிறைய டார்ச்சர் கொடுப்பார் பார்த்துக்குங்க. அப்படிதான் அன்னைக்கு ஸ்தேவான் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அருமையானவர்களே, பவுலுக்கு பயங்கர கோபம். என்னன்னா, அவர் நம்பிக்கை மாறாக இயேசு கிறிஸ்துவர் ஹைலைட் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லை, பிரசங்கம் பண்ணும்போது ஸ்தேவான் சொல்கிறாரு, உங்கள் முற்பிதாக்கள் யாரை கொலை செய்யாமல் இருந்தார்கள் என்ற வார்த்தை கேட்ட உடனே பவுல் சொல்கிறாரு, இவன் தேவதூஷணம் சொல்லிவிட்டான், இதற்கு மேலே இவனை உயிரோடு வைக்கக்கூடாது, கல்லால் எறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கல்லை எடுத்து அவரை எறிகிறாங்க. ஸ்தேவான் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுகிறார். பொதுவாக இவ்விதமான இம்சப்படுறவங்க ஒன்று இப்படி இம்சப்படுத்துகிறவங்கள காரி துப்பி கண்ட பேச்சை பேசுவாங்க, இல்லைன்னா ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஸ்தேவான் 2 காரியத்தையும் செய்யாமல் ஒரு நம்பிக்கையோட, இயேசுவே என் ஆவியை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இந்த ஜெபம் இந்த சவுலை அசைக்க ஆரம்பித்து விட்டது. இவனுடைய நம்பிக்கை என்ன, இவனுடைய விசுவாசம் என்ன, என்னுடைய வைராக்கியம் என்ன? இந்த நிலையில தான் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தம் கேட்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, அடுத்த வசனம் சொல்லுது, சவுல் தாமதம் இல்லாமல் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகரை அனுபவிக்கிற உண்மை அந்த இருதயம் இருக்கும்னா, மற்றவங்களுக்கு நான் இரட்சகரை சொல்லாமல் இருக்கவே முடியாது. பார்த்துக்குங்க. ஸ்டீடி ஸ்டட் ஒரு உலக புகழ்பெற்ற பணக்காரர். அவருடைய சொத்து இந்தியாவின் ஒரு ஆண்டு பட்ஜெட் பணம். பார்த்துக்குங்க. ஒரு நாள் அவர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது, அருமையானவர்களே, டிஎல் மூடி என்கிற பிரசங்கர் பிரசங்கத்தில் சொல்கிறாரு, வாலிபனே உனக்காக பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, இயேசுன்னு அழைக்கிறார். இந்த சத்தம் கேட்டு வேகமாக அந்த சேப்பலுக்குள்ளே வந்தவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த உடனே டிஎல் மோடிட்ட போய் சேர்க்கிறாரு. அவர் சொல்கிறாரு, திருச்சபை கிறிஸ்தவர்களை நரகம் போகாமல் பாதுகாக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சங்கம் கிடையாது. ஆமாம், நரகத்துக்கு போகாதபடி கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கட்டடம் கிடையாது இது. அருமையானவர்களை சொல்லிட்டு இந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும். அதனால தான் ஸ்டீடி ஸ்டட் அவருடைய ஊழியங்களில் ஒருவர் கூட நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுகிறவர் சொல்கிறாரு, நரகத்தின் வாசலில் எனக்கு ஆண்டவர் ஊழியம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆக்ஸ்ஃபோர்ட் ஜே ஸ்மித் என்ற தேவனுடைய மனுஷனாகிய அந்த போதகர் சொல்கிறாரு, மற்றவர்களை மாற்றுவதற்காக நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். உன்னோட இருதயம் மாறினா நீ தானாகவே உன் ஃபர்ஸ்ட் எல்லாமே இன்வெர்டடாக மாறிடும்னு சொல்கிறார். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இன்றைக்கும் நிறைய பேர் பணங்களை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுக்கணும்னா ரொம்பவே இருதயம் கடினப்படுது. பார்த்துக்குங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ராக்ஃபெல்லர் உலக அளவில் பெரிய பணக்காரர். 48 வயசில் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ சாக போகிற, வெளிச்சத்தை பார்த்தா செத்து போயிடுவேன், இருளில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இருளில் இருந்து உடலெல்லாம் மரத்து போய். பார்த்துக்குங்க. ஒரு நாள் பிள்ளைகளை அறைக்குள்ளே வர வச்சு அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக கையை தூக்கும்போது பிள்ளைகள் பேய்னு ஓடிட்டாங்க. இது அவரால் தாங்க முடியல. தன்னுடைய அட்வொகேட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று ஆரம்பிங்க, எல்லாருக்கும் வெளிச்சத்தின் கடவுளாகி இறைவன் கொடுக்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கி இருளில் இருக்கிறேன், நான் இருளில் இருந்தால் என் ஆண்டவர் எனக்காக வெளிச்சமாக இருக்கிறார். இந்த வெளிச்சம் உலகிற்கு சொல்லப்பட வேண்டும். ஆகவே பைபிள் சொசைட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் மூலம் நிறைய நன்மைகள் செய்யுங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறார். அருமையான அந்த நாட்களில் கொடிய கொள்ளனை உலகத்தையே மிரட்டி கொண்டிருந்தது. சமீப நாட்களாக கொரோனா எப்படி முடக்கிப்பட்டதோ அதே போல் பெரியம்மை என்கிற நோய் எல்லாரையும் முடக்கி வீட்டுக்குள்ளே முடைச்சி வச்சுருந்து. பார்த்துக்குங்க. அந்த நேரத்தில் ராக்ஃபெல்லர் சொன்னார், தேவனின் படையாகிய மனுக்குலத்துக்கு தேவன் ஒரு விடுமி வைத்திருக்கிறார், அதை கண்டுபிடிங்க அப்படின்னாரு. அப்போ தான் பென்சுலின் என்கிற அந்த இன்ஜெக்ஷன் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு உலக மக்களுக்கு இலவசமாய் போடப்பட்டுச்சு. பார்த்துக்குங்க. அரியமார்களே, பெரியம்மை என்கிற நோய்க்கும் ஒரு முடிவு வந்துச்சு. பார்த்துக்குங்க. 48 வயசில் செத்து போயிடுவார்னு சொன்னாங்க. 98 வயசு வரைக்குலேயும் ராக்ஃபெல்லர் உயிரோடு இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் தீர்க்காயுசோட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே,
சிஎஸ்ஐ ஆராதனையில் ஒரு ஜெபம் வாசிப்பார்கள். அந்த ஜெபம் என்னென்னா, ஸ்தோத்திர ஜெபத்தில் உண்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த உலகில் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் எங்கே போயிட்டுருக்குன்னா, ஒரு பக்கம் நாங்கள் இயேசுவை சேவிப்போம், இன்னொரு பக்கம் உலகத்தை வெறுக்க மாட்டோம்னு சொல்லி. நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, ஒன்று நீங்கள் இயேசுவை நேசியுங்கள், இல்லை என்றால் உலக நேசியுங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. அருமையானவர்களே, மெய் சுயாதீனம் நமக்கு வேண்டுமே என்றால் இயேசுவை பற்றிய அறிவோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். யோவான் 8:34 இயேசு சொல்லும்போது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்மளே பலர் நாம் அறிந்தோ அறியாமலோ தொடர்ச்சியாக பாவம் செய்கிறவங்க. நம்ம பாவம் செய்கிறதுனால நமக்கு நரகம் கிடையாது. பாவ மன்னிப்பை கொடுக்கிற இயேசு இரட்சகர் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநீதிக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்ட்ரூ ஜாக்சன் என்பவர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒருத்தன் ஒரு கொடிய கொலையை பண்ணிட்டான். கோர்ட் அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி நிர்ணயிச்சிட்டாங்க. பார்த்துக்குங்க. அந்த நேரத்தில் அவன் ரொம்பவே அழுதான், போராடினான். குடும்பத்தார் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பியிருந்தார்கள். அருமையானவர்களே, பல நேரங்கள் அதை விசாரித்த ஆண்ட்ரூ ஜாக்சன் இந்த மகனுக்கு மன்னிப்பு கடிதத்தை ஜெயிலர் வாயிலாக அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஜெயிலரை பார்க்கும்போதெல்லாம் கம்பியை கடித்து உதற மாதிரி நிற்கிறவன், இப்படி பிரசிடென்ட்லேருந்து உனக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொன்ன உடனே வாங்கி கடிதத்தை கிழிச்சோட முகத்தில் எரிஞ்சிட்டான். பார்த்துக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஜனாதிபதியுடைய கடிதம் அவமதிக்கப்பட்டு விட்டது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், ரிட்டையர்ட் நீதிபதிகள்லாம் கூடுறாங்க, நம்முடைய ஜனாதிபதியுடைய மன்னிப்பு இப்படி அவமதிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி. அப்போ ஒரு பழைய வயதான நீதிபதி சொல்கிறாரு, நம்முடைய ஜனாதிபதி மன்னிச்சிருக்கலாம், ஆனால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மகனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததுனால ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்மானம் எடுத்தபடி அவருக்கு 24 மணி நேரத்தில் மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள். இப்போ யோசித்து பாருங்க, அந்த கொலைகாரன் செய்த கொலைக்காக இப்போ அவனுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் அவனுக்கு வந்த மன்னிப்பை அவன் ரொம்ப அலட்சியப்படுத்தி அவமதித்து தூக்கி எறிஞ்சிட்டான். பார்த்துக்கு இன்றைக்கி நிறைய உலக ஜனங்கள் அப்படி தான் செய்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படி தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்குங்க. நண்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் உடனடியாக கீழ்ப்படிதலோடு கூட இயேசுவின் பக்கம் வருவோமே என்றால் இயேசு நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அருமையானவர்களே, ஜான் விக்லிப் என்பவர் 13ஆம் நூற்றாண்டு தான் லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்து இது உலகமெங்கிலேயும் அநேகர் வாசிக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய இந்தியாவுக்குள்ள இந்த மிஷினரி ஊழியத்தை கொண்டு வருவதற்காக முதல் மிஷினரி சீகன்பால் வரும்போது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த மிஷினரியை விட்டுட்டா இவர் ஜனங்களுக்கு விடுதலை சொல்லி கொடுத்துருவாரு, யாரும் அடிமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவரை விழ விடாமல் 6 மாதம் ஜெயிலில் வச்சு அந்த கப்பல்லையே ஜெயிலில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் மகாராணிக்கு தெரிஞ்சு அவர் கீழே இறங்கும்போது சாலில் இருந்த செருப்பை காட்டி விட்டு அந்த கடற்கரை மணலில் தரங்கம்பாடியில் வெறும் சுடுமணலில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியாவை குறித்த பாரம். அந்த நாட்களில் இந்தியாவை ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மூத்த பிள்ளைய தேவதாசியை அனுப்பிடுவாங்க. பார்த்துக்குங்க. ஐயா, பெண் பிள்ளைகள் இதற்காகவா பிறந்தார்கள் என்று இவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா இவர்களுக்கு முறையாக கல்வி கூட வேணும்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து அவர் ஒரு கல்வி கூட ஆரம்பித்ததுனால மறுபடியும் ஜெயிலில் கொண்டு போட்டு அவரை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. பார்த்துக்க அருமையானவர்களே, இந்த வேதம் மனிதனுடைய கண்களை திறக்கிறது. பார்த்துக்குங்க. அன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, கிழக்கு இந்திய கம்பெனி இல்லைன்னா இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்திருக்காதுன்னு. அவங்க கிறிஸ்தவம் வரக்கூடாது, பைபிள் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நிறைய முயற்சி எடுத்தாங்க. பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வசனம் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா எனக்கு எதை எடுத்தாலும் பதற்றமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி நீ பதற்றப்பட்டு என்ன செய்ய போகிற? எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் இடத்திலே நாம் சொல்லுவோம், இயேசுவின் வழிநடத்துக்கு நம்ம காத்திருப்போம், அவரவனுக்கு விடுதலை தருவார். ஏன் இப்படி பதற்றப்பட்டு நோய்களை அதிகரித்து கொள்ளுகிறாய் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு கூட நேரடியாக பேசுகிற அந்த பாக்கியத்தை இந்த வேத வசனம் நம்ம கொடுக்கிற பார்த்துக்குங்க. அருமையானவர்களை, காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? அது ஒரு அன்கண்டிஷனல் கவர்னன்ட். உனக்குள்ள பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், விடுதலை பெறுவார்கள் என்பது தேவனின் ஆசீர்வாதம். பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனின் நியாயப்பிரமாணம் வேத வசனம் நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய மெமரி பவர் அதிகரித்து
விடுதலை உணர்வோடு வாழ்வதற்கு மெய் சுயாதீனத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் ஒரு மத தீவிரவாதி பார்த்துக்குங்க. வேறு மதத்தை குறித்து யாராவது பிரசங்கம் பண்ண அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் அவருடைய வீட்டில் ரொம்ப போராட்டத்தோட வெளியே போகும்போது ஒரு பாட்டிமா கைப்பிரதி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வாங்கி கிழிச்சு பாட்டிமா மூஞ்சில எரிஞ்சிட்டு, இனி இங்கே நின்று உன்னை கொண்டு போட்டுருவேன், இந்த ஊரில் யாருமே கிறிஸ்தவம் கிடையாது, நீ ஊரை இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. இந்த பாட்டிமா ரொம்ப வேதனையோட அவன் கிழிச்சு போட்ட ஒரே ஒரு துண்டு பேப்பர் மற்றதெல்லாம் காற்றுல அடித்து போயிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி ஒரு வீட்டு வாசல் வந்து விழாத குறையா விழுந்து, மாமா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமா, தாகம் எடுக்குமான்னு கேட்குறாங்க. உங்கேருந்து ஒரு அம்மா ரொம்ப தள்ளாடி வருது அந்த பிள்ளை. அம்மா நீங்கள் தண்ணி கேட்டீங்க, இதை குடிங்கம்மா. இந்த பிள்ளை இந்த தண்ணி கொடுத்ததை பார்த்தோன்னே பாட்டிமா சொல்கிறேன், மகளே உனக்கு ஏதோ சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குமா, நீ ரொம்ப போராடிட்டு இருக்கிற, உனக்காக நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன், நிச்சயமா இயேசு உனக்கு விடுதலை தருவார், தண்ணி குடிச்சிட்டு வாமா, உன் தலையை முன்னாடி நீட்டுன்னு சொல்லி அந்த பிள்ளை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, மகளே உன் வியாதி நீங்கி உன்னுடைய வேதனைகள் நீங்கி இனி நீ சுகமாயிருப்போ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு புது பலன், கொஞ்ச நேரத்தில் ஒரு விடுதலை பார்த்துங்க. ஏன்னா பல ஆண்டு காலம் ப்ளீடிங்கில் அந்த மகள் பாதிக்கப்பட்டு வேதனையோட வழியே இல்லாமல் இவ்வளவோ மருத்துவங்கள் பார்த்து வேதனையோடு இருந்தாங்க பார்த்துக்குங்க. அன்னைக்கு விடுதலை, கொஞ்ச நேரம் கழித்து நல்ல சுகமாயிட்டாங்க, குளிச்சாங்க. தன்னுடைய கணவருக்கு எத்தனையோ நாள் ஆச்சு சுவையான சாப்பாடு கொடுத்து சொல்லி வேகமாக சமையலில் சமைச்சு கணவன் வருவார்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது தான் இவர் வராரு பார்த்துக்குங்க. ஒரு புது டாக்டரை கண்டுபிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராரு. வீட்டுக்குள்ளே பார்த்தா கமகமன்னு சத்தம். இந்த அம்மா வித்தியாசமாக இருக்காங்க, புது பலத்தோடு இருக்காங்க. எனக்கு என்னம்மா நடந்துச்சு, நான் போகும்போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுதாங்க ஒரு பாட்டிம்மா வீட்டு வாசல் வந்து விழுந்து கிடந்தாங்க, தண்ணி கேட்டாங்க, கொடுத்தேன், என் தலையில் கையை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணி இந்த கடுதாசியை கொடுத்துட்டு போனாங்க, இதை படித்து பாருமா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் விடுதலை, மத்தியாலம் ஆச்சு, நல்ல சுகமாயிட்டேன் பார்த்துக்குங்க. அதனால தான் குளித்தேன். உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகவையாக ட்ரெஸ் பண்ணி எந்த உணவும் கொடுக்கலையேன்னு சொல்லி சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க ஏசப்பா நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, சரீரத்தின் நோய்களை முற்றிலும் குணமாக்குகிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலையும் மாபெரும் விடுதலையை உங்களுக்கும் தந்தருள்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் ரெடிமேட் தேவை, ஒரு இரட்சகர் தேவை என்பதை ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்து பேசி இந்த இரட்சகரை அனுபவித்தவர்களின் ஆசீர்வாதத்தை நீர் பகிர்ந்து கொண்டதற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாக, பரலோகம் தரக்கூடிய விடுதலையை, சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படும்படி பிதாவே நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய போராட்டத்தை நீர் மாற்றிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய துன்பத்தை மாற்றிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய சிறையிருப்பை மாற்றிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வியாதி உம்முடைய பிள்ளைகளை அழுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விடுதலை, குணமளிக்கு வல்லமை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள் மேலே இறங்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?